ஜப்பான்காரவங்க நிலாவில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அங்கேருந்து அதை தொடர்ச்சியாக பூமிக்கு கொண்டு வரதுக்கான மிகப்பெரிய பிளானை போட்டிருக்காங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா பூமியில் பல மாற்றங்கள் ஏற்படும். எல்லாருக்கும் எப்போதும் தடை இல்லாத மின்சாரம் கிடைக்கும். ஆனால் எப்படி நிலாவில் உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை ஒயர் கூட இல்லாமல் அங்கேருந்து பூமிக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும்? இது சாத்தியம்னா நம்ம வீட்டுக்கும் ஒயரே இல்லாமல் கரண்ட்டை கொண்டு வரது சாத்தியம் தானா? தெரிஞ்சு போவாங்க. நான் உங்கள் ஹரிஹர சின்னா. ஆர்டிமிஸ் பயணங்களில் 2030க்குள்ளே நிலவுக்கு மனிதர்கள் அனுப்ப போகிறதா நாசா சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஜப்பான் 2035லேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் நிலவுலேயே ஒரு பெரிய கட்டுமானத்தை உருவாக்கி அங்கேருந்து மின்சாரத்தை பூமி கொண்டு வர போகிறதா அறிவிச்சிருக்காங்க. நிலவோட ஈக்குவேட்டர் பகுதி இருக்கு இல்லையா, அதை சுற்றி சோலார் பேனல்ஸ் அமைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கட்டுமானத்தை தயாரிக்க போகிறாங்க. நிலவோட அந்த ஈக்குவேட்டர் பகுதியோட மொத்த சுற்றளவுன்னு பார்த்தா தோராயமாக 10,921 கிலோமீட்டர். அப்படின்னா கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் நீளத்துக்கு 11 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சோலார் பேனல் அமைக்க போறாங்க. இதோட அகலம் 100 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்க போகுது. இதுக்கு லியூனார் சோலார் ரிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு பேரு. இது ரொம்ப காலமாகவே ப்ரொபோசல் இருந்தாலும் ஜப்பான் இதுக்கு அனுமதி கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை செய்யணும்னு அவங்க ரொம்ப தீவிரமாக யோசிச்சதுன்னா 2011 ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம், அதை தொடர்ந்து அங்கே வந்த ஒரு மிகப்பெரிய சுனாமி, இதோட விளைவுகளால் அங்கே ஃபுகுஷிமா பகுதியில் இருந்த ஒரு மிகப்பெரிய அணு உலையில் மிகப்பெரிய விபத்து ஒன்று ஏற்படுது. அப்போதான் ஜப்பான் முடிவு பண்ணுறாங்க, இந்த அணு உலை, நிலக்கரி இதெல்லாம் பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறதுன்றது அவ்வளவு நிலையானது கிடையாது. எப்போ வேணாலும் அது அழிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட சுற்றுச்சூழலுக்கும் பேராபத்தா முடியுது. அப்படின்றதுனால இதுக்கு மாற்றா நம்ம ஒன்றத்தை பண்ணியே ஆகணும் முடிவு பண்ணி தான் இந்த நிலவுல போயிட்டு சோலார் பேனல் அமைக்கிற அந்த ப்ராஜெக்டை எடுக்கிறாங்க. அதுக்கு அந்த சோலார் பேனல்ஸை நம்ம பூமியிலே போடலாமே, எதுக்கு அவ்வளோ தூரம் கொண்டு போய் நிலவுல போடணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். நம்ம பூமியில போடுறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. முதல்ல பூமியோட நிலப்பரப்பில் பெரும்பகுதியை மனிதர்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஊர் இருக்கு, வீடுகள் இருக்கு, அதுக்கு மேலே போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒவ்வொரு வீட்டு மேலே போடுறது அப்படின்றது நேரடியாக அந்த சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் சமமாக படுறதையும் அது கொஞ்சம் பாதிக்கும். சரி, அப்படின்னா அதை கொண்டு போய் பாலைவன பகுதிகளில் போடலாமே, அங்கே தான் எப்போதுமே வெயில் இருக்குன்னு பார்த்தா பாலைவனம்ன்றது அங்கேயுமே ஒரு உயிர் சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு, பல்லுயிர் சூழல் இருக்கு. அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் அது பயங்கரமாக பாதிக்கும். அதோட அங்கே வீசுகிற அந்த புழுதி, புயல், காற்று இது நிறைய தூசுகளை கொண்டு அந்த சோலார் பேனல்ஸை முழுக்க மூடிடும். அப்புறம் அதை சுத்தம் பண்ணுறதுக்கே பல ஆட்கள் நியமிக்க வேண்டியதாக இருக்கும். அது இன்னும் அதிக செலவு பிடிக்கிறதா இருக்கும். ஸோ இது கண்டினியூஸான ஒரு எனர்ஜியை கொடுக்காது. இதெல்லாம் விட முக்கியமாக பூமியை சுற்றி திக்கான ஒரு வளிமண்டல அமைப்பு இருக்கு. அந்த வளிமண்டலம் பூமியை நோக்கி வர சூரிய ஒளியில பெரும்பகுதியை பிரதிபலித்து திருப்பி அனுப்பிடுது, உள்ள விடுறதே இல்லை. அப்புறம் இங்கே மேகங்கள் இருக்கு, இதெல்லாம் அந்த சூரிய ஒளியை அதிகமாக தடுக்கும். அதனால பூமிக்கு உள்ள எவ்வளவுதான் நம்ம சோலார் பேனல்ஸை போட்டாலும் அது அவ்வளவு எஃபிஷியன்சியாக இருக்காது. ஆனால் நிலவுல வளிமண்டலமே இல்லைன்றதுனால காற்றால தூசு ஏற்பட்டு அந்த பேனல்ஸை மூடுறது, மேலே தூசு படுகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. அதே போல இந்த சூரிய ஒளியும் முழுசாக அங்கே கிடைக்கும். எதுவுமே திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறதில்ல, முழு சூரிய ஒளியும் நிலவில் கிடைக்கும். அதனால அந்த ஈக்குவேட்டர் பகுதி அது சரியாக சூரியனை பார்த்த மாதிரி எப்போதும் இருக்கக்கூடிய பகுதின்றதுனால, அந்த ஈக்குவேட்டர் பகுதி சூரியனுக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய பகுதின்றதுனால அந்த பகுதியை சுற்றி ஒரு பெல்ட் மாதிரி அப்படியே அந்த சோலார் ரிங்ஸை போட்டு வச்சுட்டாங்க. அப்படின்னா நிலவு தன்னைத்தானே சுற்றிக்கும் போது எப்போதுமே நிலவோட பாதி பகுதி சூரியனை பார்த்த மாதிரி இருக்க தான் போகுது. அப்போது தன்னைத்தானே நிலவு சுற்றிக்கிட்டா கூட எப்போதும் நமக்கு தடையில்லாத மின்சாரத்தை அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல் நிலவோட துருவ பகுதிகளில் சில உயரமான சிகரங்கள் இருக்குது. அதெல்லாம் ஆண்டில் பெரும்பாலான நாட்கள் சூரிய ஒளி பட்டுக்கிட்டே இருக்கக்கூடியது, சூரிய ஒளி இல்லாமல் போகவே போகாது. அங்கெல்லாம் கொண்டு போய் இந்த சோலார் பேனல்ஸை பதிச்சிட்டாலும் அதனால தடையில்லாத மின்சாரம் நமக்கு உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, இப்படிலாம் பண்ணி நிலவில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிடலாம். ஆனால் எப்படி அந்த நிலாவிலேருந்து மின்சாரத்தை பூமிக்கு கொண்டு வர முடியும்? நிலாவுக்கும் பூமிக்கு என்ன கொஞ்சம் நஞ்ச தூரமாக இருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு என்ன ஒயராக போட முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் ஒரு புது தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியும், நிலா பூமியோட டைடெல்லாம் லாக் ஆகியிருக்கு. அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து நிலாவோட ஒரு பக்கத்தை மட்டும் தான் எப்போதும் பார்க்க முடியும். அதுக்கு காரணம் நிலா நம்ம பூமியை சுற்றுற அந்த வேகமும் அந்த நாட்களும் நிலவு தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கிற நாட்களும் சமமாக இருக்குது. அப்படின்றதுனால நிலாவோட ஒரு பகுதி மட்டும் தான் எப்போதுமே பூமிக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்றதுனால இந்த நிலாவை சுற்றி அந்த பெல்ட் இருக்குது. ஸோ நிலாவோட பூமிக்கு தெரியாத அந்த ஃபார் சைட் இருக்கு இல்லையா, பின்பக்கம், அங்கே அந்த சோலார் பேனல்ஸ் மூலமாக உற்பத்தி ஆகிற கரண்ட்டையுமே நிலாவோட பூமியை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா அங்கே அந்த மின்சாரத்தை லேசர் பீமாக மாற்றுவாங்க, லேசர் லைட்டாக மாற்றி அங்கேருந்து நேரடியாக பூமியை நோக்கி அடிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த லேசர் லைட்டாக நிலாவோட ஒரு இடத்துல செட் பண்ணிட்டா போதும். ஏன்னா அது எப்போதுமே பூமியை பார்த்து தான் இருக்க போகுது. ஆனால் பூமி அப்படி டைட்டலாக அதோட லாக் ஆகலை. அது தன்னைத்தானே சுற்றும் போது நிலாவுக்கு எல்லா பகுதியும் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போது அதுக்கு ரிசீவர் இங்கே இருக்கணும். ரிசீவருக்கு ஆண்டனா மாதிரியே ரெக்டனா அப்படின்னு ஒன்றத்தை எல்லா நாடுகளையும் நிறைய நாடுகளில் வைக்க போகிறாங்க. ஸோ அங்கேருந்து அந்த லைட் அடிக்கும் போது பூமி திரும்ப திரும்ப வேறு நாட்டுக்கு அதை அடிப்பாங்க. லேசர் லைட்டாக அங்கேருந்து மின்சாரம் பூமி கொண்டு வரப்படும். பூமியில் பல்வேறு இடங்களில் இருக்கிற இந்த ரிசீவர், இந்த ரெக்டனாஸில்
ஃபோட்டோவோல்டைக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை சோலார் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அந்த மின்சாரம் லேசர் லைட்டாக மாற்றப்பட்டு லேசர் லைட் வருது இல்லையா, அதை ரிசீவ் பண்ணி அதை மறுபடியும் மின்சாரமாக எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணிடும். இது பூமியில் இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் எப்போதும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்க போகிறதால தடையே இல்லாத சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத ஒரு தொடர்ச்சியான மின்சாரம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த தொழில்நுட்பம் மூலமாக நிலவுலேருந்து 1 மணி நேரத்துக்கு நமக்கு 13,000 டெராவாட்ஸ் மின்சாரம் கிடைக்குமா. இப்போ உலகம் முழுக்க மனிதர்களால் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் 1 மணி நேரத்துக்கு வெறும் 18 டெராவாட்ஸ் தான். அப்படின்னா நிலவுலேருந்து நாம் 1 மணி நேரத்துக்கு உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தோட அளவு இப்போ நம்மளோட தேவையை விட பல மடங்கு அதிகம். நிலவுக்கும் பூமிக்குமான தொலைவு 3,84,400 கிலோமீட்டர். இவ்வளவு தொலைவை கடந்து லேசர் லைட் மூலமாக பூமிக்கு மின்சாரத்தை அனுப்பிட முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்ல. இதுக்கான சில பரிசோதனைகளை ஏற்கனவே பூமியிலேயே பண்ணி நிரூபிச்சிட்டாங்க. பிப்ரவரி 2025 ஜப்பான்ல NTT என்ற நிறுவனமும் மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரி என்ற நிறுவனமும் சேர்ந்து 1 கிலோவாட் மின்சாரத்தை 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு 15% எஃபிஷியன்சியோட அனுப்பி காமிச்சிருக்காங்க. இப்படி லேசர் பீம் மூலமா. ஏன் 15% தான்னா, இந்த அட்மாஸ்பியரோட டிஸ்டர்பன்ஸ் காரணமா அந்த லேசர் பீம் போகும்போது ஓரளவுக்கு லாஸ் இருக்க தான் செய்யும். அதே 2025 மெக்சிகோல டார்பா பவர் ப்ரோக்ராம் அப்படின்னு 800 வாட்ஸ் மின்சாரத்தை 8.6 கிலோமீட்டர் தொலைவுக்கு லேசர் பீம் மூலமா அனுப்பி அங்க அதை ரிசீவ் பண்ணி மறுபடியும் மின்சாரமா மாற்றி சாதிச்சு காட்டியிருக்காங்க. இது சக்சஸ் ஆகி இந்த தொழில்நுட்பம் இன்னும் மேம்படுத்தப்பட்டுச்சுன்னா பூமியில மின்சாரத்தை வயர் மூலமாக கொண்டு போக முடியாத சில இடங்கள் இருக்கும். அங்கேயும் இந்த லேசர் பீம் மூலமாக கொண்டு போக முடியும். அதே மாதிரி பெரிய அளவில் ஏதாவது டிசாஸ்டர் ஏற்படுது, பெரிய அளவில் ஏதாவது நிலநடுக்கம், சுனாமி இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி தனித்து விடப்படும் போது அங்கே இந்த வயர் மூலமாக போகிற மின்சாரம் எல்லாம் தடைபற்றும். அப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு தற்காலிகமாக இந்த மாதிரி லேசர் பீம் மூலமாக அங்கே மின்சார சப்ளைவை கொடுக்க முடியும். எதிர்காலத்தில் நிலவில் இந்த சோலார் பேனல்ஸ் இந்த அளவுக்கு பெருசாக கட்டப்பட்டுச்சுன்னா மனிதர்களால் கட்டப்படுற மிகப்பெரிய கட்டுமானமாக அதுதான் இருக்கும். அப்படின்னா முழுக்க அதை மனிதர்கள் தான் போய் கட்ட போகிறாங்கன்னா அப்படி இல்லை. இங்கேருந்து ரோபோட்ஸ், ஆட்டோமேட்டட் ரோபோட்ஸ் மூலமா எல்லாத்தையுமே அங்கே அனுப்பி அந்த பொருட்கள் சோலார் பேனல்ஸ் எல்லாத்தையுமே அங்கே அனுப்பி அங்கே நிலவுல உள்ள மண்ணை பயன்படுத்தி இன்னும் சில பொருட்களை பயன்படுத்தி அங்கேயே காங்கிரீட்டாக அந்த ரோபோட்ஸ் எல்லாம் தயாரிக்கும். அது மூலமாக அங்கே ஒரு பெரிய கட்டுமானத்தை ஆட்டோமேட்டட் ரோபோட்ஸ் தான் செய்ய போகுது. ஆனால் சில மனிதர்கள் மட்டும் கூட இருந்து அதோட வேலையை கவனிச்சுப்பாங்க, மேற்பார்வை பண்ணுவாங்க. மனிதர்களோட மிகப்பெரிய கட்டுமானமாக இது இருக்கிறதுனாலையும் இவ்வளவு தொலைவில் இந்த கட்டுமானத்தை நம்ம பண்ண போகிறதாலையும் இதை எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும், எவ்வளவு செலவாகும் அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு சொல்லவே முடியாது. ஆனால் இதை செயல்படுத்தி காட்டும் போது எதிர்காலத்தில் தடை இல்லாத மின்சாரத்தை தொடர்ச்சியாக பூமி முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அதோட சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம் இந்த மாதிரி எதுவுமே இதுக்கப்புறம் பூமியில் இருக்க போகிறதில்ல. அதோட இந்த நிலவுலேருந்து மட்டும் தான் அப்படி கொண்டு வரணும் இல்லாமல் பூமியோட வளிமண்டலத்துக்கு அந்த சூரிய ஒளியத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கும் மேற்பரப்பில் வளிமண்டலத்தை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மேற்பரப்பில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள்லையும் இந்த மாதிரி சோலார் பேனல்ஸை பயன்படுத்தி அங்கே மின்சாரத்தை சோலார் பீமாக கன்வெர்ட் பண்ணி அதையும் பூமிக்கு அடித்து அது மூலமாகவும் மின்சாரத்தை இங்கே பெற முடியும். அதோட நம்ம இப்போ நிறைய விஷயங்களுக்கு ட்ரோனை பயன்படுத்துகிறோம். ஒரு திருமண நிகழ்ச்சியில் தொடங்கி ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுல தொடங்கி இன்னொரு போர் பண்ணுறது வரைக்கும் நிறைய ட்ரோன் பயன்படுத்தப்படுது. மனிதர்கள் இல்லாத விமானம் பயன்படுத்தப்படுது. இது மேலே பறந்துகிட்டு இருக்கும்போது இதில் பெரும்பாலான ட்ரோன்கள் வந்து அந்த பேட்டரி மூலமாக தான் இயங்குதுன்றதுனால பேட்டரி லோ ஆகும்போது, டவுன் ஆகும்போது திரும்ப அந்த ட்ரோனை கீழே இறக்கி அதை ரீசார்ஜ் பண்ணி அனுப்பணும்னு அவசியம் இல்லாமல் டேரெக்டாக இங்கேருந்து பீம் எலக்ட்ரிக் அந்த லேசர் பீமை அடித்து அது மூலமாகவே அதை பறந்துகிட்டு இருக்கும்போதே தொடர்ச்சியாக சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கவும் முடியும். சரி, அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம வீட்டுக்கெல்லாம் வயர் மூலமாக கரண்ட்டே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரேடியாக அப்படி எல்லாத்தையும் மாற்றிடவும் முடியாது. ஏன்னா வயர் மூலமாக, காப்பர் வயர் மூலமாக கரண்ட் கொண்டு வரதுன்றது செலவு கம்மியாக இருக்கக்கூடிய, பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத, சுற்றுச்சூழல் நிகழ்வுகளால் பெரிய பாதிப்பு ஏற்படாத ஒரு விஷயம். இப்போ லேசர் லைட் மூலமாக அடிக்கிறோங்கும் போது குறுக்க ஏதாவது ஒரு பறவை பறந்து போணுச்சுன்னா கூட அந்த லைட் கட் ஆகிரும், பறவையும் இறந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த லேசர் லைட் மூலமாக அடிக்கும்போது மனிதர்கள் யாராவது குறுக்க போகிறதுமே பெரிய பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்னா, யாராவது தெரியாமல் அதில் குறுக்க வந்துட்டாங்கன்னா உடனே அந்த லைட் ஆஃப் ஆகிடணும். அவங்க மேலே மின்சாரமாக பாஞ்சிடக்கூடாது, உடனே அந்த லைட் ஆஃப் ஆகணும். ஏன்னா அது பயங்கரமான இன்டென்சிட்டி சொன்ன ஒரு லேசர் பீம், அது இன்னொருத்தவங்க மேலேயும் பற்றக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தெல்லாம் முன்னேற்றி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று மழை, அப்புறம் ஃபாகு, பனி இதெல்லாம் பெய்யும் போது அந்த நேரத்தில் வளிமண்டலத்துக்குள்ளே இந்த மாதிரி லேசர் பீம் போயிட்டு இருக்கும்போது அதனால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால இப்போதைக்கு மட்டும் இல்லாமல் எதிர்காலத்துலேயும் வயர் ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக தான் இருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன நிறைய நன்மைகள் இதில் இருக்குன்றதுனால இந்த திட்டம் ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டம் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் ஹரிஹரன்.